இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான நல்ல சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ மிக்ஸி ஜார் வச்சுங்கம்மா. 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இதை சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்கம்மா, கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. தண்ணி சேர்க்காதீங்க. அதே போல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. கடாய் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், அதிகமாக சேர்க்காதீங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாமா. கூடவே 10 பல்லு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே தேவையான அளவு கறிவேப்பிலை. பாருங்கள், வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கம்மா, அரைச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். நம்ம சின்ன வெங்காயமும் தக்காளி எதனால் அரைச்சிருக்கோன்னா, சின்ன வெங்காயம் அரைச்சி செய்தால் ரொம்ப மணமாக இருக்கும், வாசனை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே போல் குழம்பு நல்லா திக்காக வரும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நான் ஒரு சின்ன எலுமிச்சை மழை சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். எப்பயுமே சொல்லுவேன், புளி குழம்புக்கெலாம் ரொம்ப திக்காக கரைக்காதீங்க, இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்குங்க. அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கு பாருங்கள். நம்ம சாதாரண பச்சை தண்ணி சேர்க்க வேண்டியதே இல்லை. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாமா. பாருங்கள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எப்பயுமே சொல்கிறது தான், உங்கள் இஷ்டப்படி சேர்த்துக்குங்க. எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா நமக்கு கொதிச்சு வந்தால் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போது நம்ம 10 நிமிஷம் மூடி வைக்கலாமா. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். நமக்கு எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு வந்துடும். இந்த மீன் நான் 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் எடுத்துருக்கேன். நல்லா கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பீஸாக சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, ஏன்னா மீன் நல்லா குழஞ்சிடும். எப்பயுமே மீன் ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கம்மா, மீன் நல்லா உடையாத நல்லா இருக்கு பாருங்கள். ரொம்ப மீன் உடஞ்சிடுச்சுன்னா அதில் இருக்க முள்ளுலாம் குழம்புல இறங்கிடும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான மீன் குழம்பு ரெடி.